சந்தன மரம். சந்தன மரம்னு உடனே உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இப்போ இங்கே படிக்கிற மாணவன் வந்தான்னா, சந்தன மரம்னு சொல்லிவிட்டோம்னா உடனே ஒரு இலைய கிள்ளி, அதில் சந்தன வாசனை வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த மரத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, இது ஐயா நம்மாழ்வார் நட்ட மரம். இந்த மரம் வந்து சிறப்பு வந்து நம்மாழ்வார் நட்டது. சந்தன மரம் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருப்பத்தூர், சத்தியமங்கலம் வனப்பகுதியில் அதிகப்படியாக இந்த மரங்கள் இருக்குது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா, சந்தன மரத்தை வந்து வனத்துறை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சந்தன மரத்தை வந்து சாதாரணமாக இப்போ இந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டோம்னா, இது வந்து ஒரு விறகு மரம் சமம். ஒரு தீ மூட்டுறதுக்கோ ஒரு ஃபயர்வுட்டுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒரு சாதாரண மரமாக தான் ஆகிடும். இந்த மரம் முதிர்வடைஞ்சு, முதிர்வுக்கு பிறகு இந்த மரத்தை வெட்டினா தான் இந்த மரத்தினுடைய அந்த வாசனை, அதில் இருக்கிற எண்ணெய், பசை இதெல்லாம் வரும். அதனால் வந்து இதை வந்து இப்போ வந்து தமிழ்நாடு வனத்துறை சட்டத்தில் எல்லோரும் இந்த மரத்தை நட்டுக்கலாம். ஆனால் யாரும் நம்ம இந்த மரத்தை வெட்ட முடியாதுங்கிறது தான் ஒரு பதிவாக நம்ம பார்க்குறோம். அரசு அனுமதியோடு இதை நம்ம வெட்டிக்கலாம், விற்கலாம். அதே மாதிரி இந்த மரத்தை நட்ட உடனே கிராம நிர்வாக அதிகாரி இடத்துல பதிவு பண்ணணும். விஏஓ அவர்கிட்ட பசுலி அப்படிங்கிற அடங்கலில் அதை பதிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுவே உங்களுக்கு இந்த மரத்தை வளர்த்ததுக்கு உண்டான சான்றாக அரசு அனுமதி கொடுக்குது. இந்த மரத்தினுடைய பதிவு ரொம்ப மிக முக்கியமானது.